ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ சித்ரா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பர்வதமலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மலையை பற்றி உங்களில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயம் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மலைக்கு எப்படி போகிறது, இங்கே என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்றது தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மலைக்கு போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷேர் ஆட்டோ இருக்கும். இந்த பர்வதமலைக்கு வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் நம்ம. ஃபஸ்ட்டு போனதுமே இந்த மாதிரி ஒரு அனுமார் கோவில் வந்து இருக்கும். இந்த அனுமரோட சிலையோட ரீசன் என்னன்னா, அனுமர் வந்து சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரப்போ விழுந்த பாவம் தான் அந்த பர்வதமலைன்னு சொல்கிறதால அந்த சிலை வந்து வச்சுட்டு அந்த சிலையை முதல்ல வழிபாட்டு தான் உள்ள வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து விநாயகர் கோவில் இருக்கும். முதல்ல வந்து விநாயகரை வந்து தரிசிச்சுட்டு தான் நம்ம வந்து போகணும். ஸோ இந்த ஆட்டோக்கு வந்து சார்ஜ் வந்து 40 ருபீஸ் வாங்கினாங்க. அதாவது இது வந்து தென்மாதி மங்கலம்ன்ற ஊர்லேருந்து தான் நம்ம வந்து இந்த ஆட்டோ வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த விநாயகரை வந்து நம்ம கும்பிட்டுட்டு அங்கே அப்படியே பார்த்தா அங்கே ஒரு கீழே வந்து அன்னதான கூடம் வந்து இருக்கும். ஸோ இந்த அன்னதான கூடத்தில் வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மார்னிங்கில் கஞ்சி, ஈவினிங்கில் ஆஃப்டர்நூனில் வந்து ஃபுட்டு சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு தொடர்ந்து கஞ்சி வந்து கொடுப்பாங்க. இதுக்கு சைடிஸ் வந்து ஊறுகாய் கொடுப்பாங்க. இந்த கஞ்சி நம்ம குடிச்சிட்டு போனால் மழை நல்லா இணைஞ்சு இல்லைன்ற கான்செப்ட்டு. ஸோ இதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சரியான வந்து குரங்குங்க அம்முக்குள்ள அதிகமாக இருக்கும். நீங்கள் போகிறப்ப குச்சி வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு வந்து மலை ஏறதுக்கு தேவையான தண்ணி, ஒரு 2 பாட்டில் தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மலைக்கு மேலே வந்து தண்ணிலாம் இருக்காது. ஸோ தண்ணி அப்படியே சில கடைகளில் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சார்ஜ் அதிகம். அது கூட ஒரு பர்டிகுலர் கடைகளில் தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் ஏற தான் வரும். ஃப்ரீ தண்ணி பாட்டில் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா சாப்பிட்டுட்டு இப்போ அதில் எல்லை கோவில் வந்திருக்கோம். மலை எல்லை கோவில். மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லை கோவிலை நம்ம வந்து தரிசிச்சுட்டு போகணும். அந்த எல்லை கோவிலை தரிசிச்சுட்டு நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மலை ஏறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1450 படிக்கட்டு வந்து இருக்கும். இந்த 1450 படிக்கட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது. 1450 படிக்கட்டில் ஃபஸ்ட்டு முதல் 300 படிக்கட்டு கிராஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப முடிச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே நான் போனது வந்து பஸ்ஸில் தான் போனேன். கரெக்டாக கோயம்பேடு இருக்கு இல்லையா, கோயம்பேடில் வந்து நான் பஸ் வந்து எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியாது கீழப்பாக்கம்னு ஒரு ஏரியாவில் தான் வந்து பஸ் மாற்றிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அது கீழப்பாக்கத்தில் போயிட்டு நான் வந்து 2 வீலர் பார்க் பண்ணிவிட்டு பஸ் ஏறினேங்க. இந்த பஸ் வந்து திருவண்ணாமலைக்கு தான் நம்ம ஏறணும். பர்வதமலைக்கு டைரெக்டாக பஸ் கிடையாது. திருவண்ணாமலை பஸ்க்கு வந்து சார்ஜ் வந்து 160 ருபீஸ் சார்ஜ் வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்து நம்ம திருவண்ணாமலை வந்து சென்னை வந்து ரீச் ஆகிடும். 3.5 ஹவர்ஸில். ஸோ ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கம்னு ஒரு பஸ்ஸு, செங்கம் போகிற பஸ்ஸில் நீங்கள் வந்து ஏறினீங்கன்னா அங்கேயும் டேரெக்டாக பர்வதமலைக்கு பஸ் இல்லை. ஸோ செங்கம் போகிற பஸ்ஸில் நீங்கள் வந்து ஏறினீங்கன்னா அங்கே வந்து அந்த செங்கம் பஸ் வந்து போலூரில் நம்ம வந்து இறங்கிடணும். ஸோ போலூரில் இறங்கிட்டு அங்கேருந்து தென்மாதி மங்கலம்னு ஒரு பஸ் ஏறணுங்க. தென்மாதி மங்கலத்தில் ஏறினா கரெக்டாக வந்து தென்மாதி மங்கலத்தில் வந்து விட்டுருவாங்க ஸ்டாப்பிங்கில். அங்கே நீங்கள் ரூம் ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ரூம் ஏதாவது அங்கேயே கவர்மெண்ட் ரூம்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம பர்வதமலை. அதுக்கு தான் அந்த ஆட்டோவில் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவில் வந்து 40 ருபீஸ் சார்ஜிங்க. பாருங்கள், 300 படிக்கட் கிராஸ் பண்ணுறப்பவே எனக்கு ரொம்ப வந்து ப்ரீத்திங் இஷ்யூ, அதாவது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் நான் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் தான் இந்த மலைக்கு வந்து போகிறேன். இந்த மாதிரி மலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் தான். ஆல்ரெடி இந்த தடா போயிருக்கேன், அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தடா போயிருந்தப்போ கூட எனக்கு இந்த மாதிரி ஆகலைங்க. ஸ்டோன் மட்டும்தான் ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து ஸ்டெப்ஸுன்றதால ரொம்பவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. நானுமே ஒரு 300 200 படிக்கட் தாண்டி இந்த மாதிரி சிட் பண்ணி உட்காந்து எழுந்திரிச்சிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து போனேன். வாட்டருமே நிறையா வந்து தேவைப்பட்டது. போகிற வழியில் இந்த குரங்கு வேறு ஒரே அமக்கலும், ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிடுச்சிங்க. என்னடா இது நான் ஸ்லிப்பர் போட்டிருக்கேன்னு நீங்கள் அதை நினச்சிக்காதீங்க. ஸோ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்லிப்பர் போட்டு போனாங்க. ஸோ ஒரு சில பேர் தான் ஸ்லிப்பர் போடாமல் இருந்தாங்க. ரொம்ப வெயில் அதிகமான டைம் இல்லையா இந்த மந்த்து. ஸோ
ஸோ ஒரு 9:00லாம் வெயில் வந்து உச்சி பொழக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ நம்ம எப்படி காலில் வந்து நடந்து போக முடியும்? அதுவும் கீழே முள்ளு அப்படி இப்படின்ட்டு முடியல சுத்தமாக. நிறைய பேர் வந்து நைட்டு வந்து போனாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நைட்டு எப்படி போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அது நான் வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன் நைட்டு ஏன் போகக்கூடாதுன்றது. ஸோ இப்போ ரெஸ்ட் எடுத்து நமக்கு ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மலையோட பாதி இடத்துக்கு போயிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு விபூதி கோயில் மாரி ஒரு இடம் வந்து வரும். இங்க நடுவுல இந்த மாரி கடைங்க வந்து இருக்குங்க. இந்த கடைங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த கடைங்கலாம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ஒரு நாள் ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். டெய்லியுமே இந்த மலை மேல ஏறி எப்படி வந்து சேல்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஸ்டெப்ஸ் நம்ம 1450 ஸ்டெப்ஸ் நல்லபடியா கிராஸ் பண்ணிட்டோம். ரொம்ப மூச்சு வாங்கிச்சு. அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி கல்லுங்கலாம் வரும். பாறாங்கல் மாரி. அந்த கல்லெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த மாரி ஒரு கோவில் ஒண்ணு இருக்குங்க. சாமி கோவிலு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி நம்ம கிராஸ் பண்ணிட்ட உடனே, இந்த மாரி ஒரு அட்வென்ச்சர் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப எக்ஸலண்ட்டா இருக்கும். அங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அடுத்தது எவ்வளோ தூரம் தான் அந்த கோயிலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, அடுத்து இன்னொரு பெரிய மலை மாரி தெரிஞ்சுச்சு. அதுக்கு மேல தான் அந்த கோவில் இருக்கு. அடுத்ததா வரவங்கலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா பயங்கர ட்ரெக்கு. இங்க நீங்க கடந்து போறது தான் பெரிய விஷயம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, திருப்பி ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சேங்க. திருப்பி ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சா, திருப்பி அதே மாதிரி கல்லுங்க. திருப்பி அதே மாரி இரும்பு கம்பி மாதிரி ஒண்ணு வருது. ஸோ இங்க பாருங்க எவ்வளோ ஒரு டஃப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம இத கிராஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கணும். திருப்பி இந்த மாரி கல்லு வந்து வழுக்கு கல்லு மாரி இருக்கும். இது வந்து வழுக்கு பாதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இத. நம்ம போறது ஃபுல்லா. ஸோ இங்க நெறைய மரங்க, மரத்தோட வேருங்க அப்படிலாம் இருக்கும். இந்த வழுக்கு பாதைய கிராஸ் பண்ணி நம்ம போணும். ஸோ இந்த கல்ல நம்ம எப்படி கிராஸ் பண்ணி போகணும்னா, இதுலயே ஏரோ மார்க் வந்து நெறையா இந்த மாரி போட்டிருக்காங்க பாருங்க. போற வழியிலே தெரியும். இந்த ஏரோ மார்க்க கிராஸ் பண்ணி இந்த ஆரோ மார்க் எங்க போட்டிருக்கோ அந்த டைரக்ஷனே நம்ம போனோம்னா, கரெக்ட்டா ஓரளவு நமக்கு டிஸ்டர்ப் இல்லாம ரூட் இருக்கும். அந்த ஏரோ மார்க் தவிர்த்து நீங்க வேற பக்கம் போனீங்கன்னா, அந்த பக்கம் மலை அடிவாரம் தெரியும். ஏரோ மார்க் பார்த்தே நம்ம மலைய வந்து ஏறுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்படியே ஏறி போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த வழுக்கு பாறையும் கடந்து போயிட்டோம்னா, நமக்கு ஃபைனலா வந்து இந்த மாதிரி ஒரு கடை கம்பி பாதை மாதிரி ஒண்ணு வரும். கீழ வந்து ரயில்வே கேட்லாம் இருக்கும் இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு கேட் வரும். இங்க பாருங்க பாதியில எல்லாருமே என்ன மாரி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஏறுறாங்க. கன்டினியூஸா ஏறுறதுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ஸோ இதெல்லாம் கடந்து அதுக்கப்புறமா போனதுக்கப்புறம், அந்த க கேட் கிட்ட வர மாரி ஒரு கம்பி ஒண்ணு வரும். அந்த கம்பியும் மேலே ஏறி நம்ம கிராஸ் பண்ணி போணும். கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் இந்த கம்பி பாதை வரும் இல்லையா? கேட் மாரி வரும். அந்த பாதைய நம்ம கிராஸ் பண்ணி போணுங்க. அதையும் கிராஸ் பண்ணி போக விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயும் கோயில் வருமான்னு பார்த்தீங்கன்னா, அப்பயும் கோயில் வராது. அதுக்கப்புறமா வர பாதை வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. சுத்தமா பேலன்ஸே இருக்கவே இருக்காது. வெறும் கடப்பாரை மட்டும் சொருவி இருக்கும் வெயில் மாதிரி. ஸோ அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறது தான் ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டே. கீழ பார்க்கவே கூடாது. மேல பார்த்துட்டே நம்ம ஏறி போயிடணும். ஸோ பாருங்க அந்த ஏரோ மார்க் தெரியுது இல்லையா? அத பார்த்து தான் நான் வந்து கிராஸ் பண்ணி போறேன். ஸோ மேல ஏறுறப்ப கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. இந்த வழுக்கு பாதைனா. கீழ இறங்கி வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வழுக்கு பாதைனா. கொஞ்சம் நம்ம ஷேக் ஆனா கூட கீழ நம்ம வந்து விழுந்துடுவோம். கல்லெல்லாம் கால்ல குத்திடும். ஸோ இன்னும் பாருங்க அந்த கோயில் வரதுக்கு இன்னும் இன்னும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு பாருங்க. அந்த கம்பிய கிராஸ் பண்ணி தான் நம்ம போணும். ஸோ இதுக்கு அடுத்து என்னோட ஜேர்னிய திருப்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் நீங்க கொஞ்சம் தூரம் போக விட்டு மேல தான் அடிவாரத்துல பார்த்தீங்கன்னா, தலையே லைட்டா சுத்துற மாரி இருக்கும். அவ்ளோ 3000 அடி உயரத்துக்கு மேல நம்ம வந்து இருக்கோம் இப்போ. 3500 அடி இருக்கும் மொத்தம். இன்னும் 1000 அடி நம்ம வந்து நடக்கணும். ஸோ நடந்து கன்டினியூஸா போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வேகமா நடக்கிறத விட கொஞ்சம் மீடியமா நடக்கிறது நல்லது. எவ்வளோ குரங்குங்க போற வழியில. உண்மையிலேயே சொல்றேங்க, எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்.
ட்ரெக்கிங் போகிறதுன்றது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுலேயும் என்னோடய கால் வந்து ஒரு கால் வந்து பெயின், அடிபட்ட கால். எனக்கே ஆச்சரியங்க. நான் நடுவில் எனக்கு வலிக்கிறப்பெல்லாம் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு ஏறினேன். ஸோ எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து வந்துட்டோம். அடுத்து வந்து இந்த கடப்பா பாதைன்னு ஒன்று இருக்குங்க, அதுதாங்க நம்ம கடக்கணும். கடப்பா பாதை கடந்துட்டு அதுக்கு மேலே போனால் ஒரு கல் பாதை, பாறை பாதை மாதிரி வரும், அதை கடக்கணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வந்து அந்த கடப்பா பாதை வந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா. ஸோ நானும் அப்படியே பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து அந்த கேட் மாதிரி வர பாதை வந்துருச்சு பாருங்க. அந்த மாதிரி இந்த கேட் மாதிரி ஒரு 300 மீட்டர் டிஃபரன்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க வழிக்காக. அப்படியே செங்குத்தாக இருக்கும். அது போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்காது, ஜிக்ஷாக் மாதிரி வரும். இந்த மாதிரி ஜேர்னி பண்ணுறப்போ சாரீ கட்டிட்டு போகிறத விட ஒரு சுடிதாரு, இந்த மாதிரி ஜீன்ஸு, ட்ராக் பேண்ட் அந்த மாதிரி போட்டு போகிறது ரொம்ப, சாரீனா சிக்கி நடுவில் வந்து இதுவாகிடும். ஸோ பாருங்கள், இங்கே வந்து விபூதி சிவன் வந்து இருப்பார். பார்க்கறதுக்கே இமயமலை மாதிரி தெரியும். இந்த மலையை பார்க்குறது ஃபுல்லாக கீழே பாருங்கள், அடிவாரத்தில் விழுந்தால் ஒரு எலும்பு கூட தெரியாது. கொஞ்சம் போயிட்டு விளையாட்டுத்தனமாக அந்த முனையில் போய் நின்னோம்னா கூட கீழே விழுந்துருவோம். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு அதான் பேசியிருக்காங்க, எவ்வளோ அடியில் இருக்குது பாருங்கள். மலை அவ்வளோ 3500 அடி தூரத்துலேருந்து கீழே பார்த்தா அவ்வளோ கீழே தலை சுற்றுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்ம கடப்பா பாதை வந்து கிட்ட வந்து வந்துருச்சு. நடுவில் இந்த மாதிரி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்காக கட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு மரம் ஒன்று இருந்தது. இந்த மரத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்க அவங்க பிரார்த்தனைக்காக இந்த தொட்டில் கட்டிட்டு போவாங்க போல். அதுக்கப்புறம் அங்கேயே சின்ன சின்ன கல்லில் வீடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நானுமே எனக்கு வந்து வீடு சீக்கிரமாக நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு கல் எடுத்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடக்க. ஸோ இதுதாங்க அந்த கடப்பா பாதை. பாருங்க எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. சுத்தமாக இதுக்கு வழியே இருக்காது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காலை பிடிச்சிற மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தோம்னா அவ்வளோதான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் இவ்வளோ தூரம் ஏறி போயிட்டேன்னா போயிடுவேனான்ட்டு. ஸோ அப்படியே ஏறிட்டேங்க மேலே. அதுக்கப்புறமா அதை மேலே ஏறி போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோவில் வராது. திருப்பி சுற்றி இன்னும் இந்த மாதிரி பாறைங்க நிறையா ஏறி போயிட்டு தான் நம்ம வந்து கோயிலை போய் பார்க்க முடியும். பார்த்துட்டு நானே ஒரு மாதிரி ஆகிட்டேங்க, எனக்கு பேசவே முடியல. இந்த மாதிரி பாதை நம்ம ஏனமா நினைக்க ஒரு ஆச்சரியம். கண்ணே கலங்கிருச்சு எனக்கு வந்து. ஸோ நான் எப்படி ஏறினேன்னு எனக்கே தெரியும், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, கோயில்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து திருப்பி வந்து ஏறி அந்த கல்லெல்லாம் கடந்து போனோம்னா கோயில் போய் ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி நானும் என்னோடய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு. இந்த மாதிரி பாதைங்க வந்து கம்பி கம்பியாக இருக்கும் இந்த மலை மேலே ஏறுறதுக்கு. இந்த கம்பி பாதையெல்லாம் கடந்து நம்ம வந்து போனோம். கொஞ்சம் ஒரு செகண்ட் நம்ம வந்து கண்ணம் தப்பினால் மாறணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஷேக் ஆனோம்னா கூட நம்ம வந்து கீழே வந்து வேணும். இந்த கல் தாண்டுறப்பல நான் வந்து ஸ்லிப்பர் வந்து கழட்டிட்டேங்க. செம்ம வெயில். கீழே ஸ்லிப்பர்லாம் போட்டேன் கோயில் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே. கடப்பா பாதையிலே ஸ்லிப்பர்லாம் கீழே இருக்க ஷாப்பில் கழட்டி வச்சுட்டேன், கடையில், குட்டி கடையில். பாருங்க மேலே போய் பார்த்தா சொர்க்கத்தில் மேலே இருக்க மாதிரி இருந்ததுங்க ஃபீல். ஸோ இங்கே இவ்வளோ டஃப் ஃபேஸ் பண்ணி நம்ம போய் அந்த சிவனை தரிசிக்கிறப்ப அந்த பெயின் எதுவுமே நமக்கு தெரியாது. 4560 அடி உயரத்துல இருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த அனுபவம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா இந்த கோயிலுக்கு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணால் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலையும் அன்னதானம் நடக்கும். ஸோ கீழே இறங்குறப்ப நான் வீடியோ வந்து என்னால் வந்து எடுக்க முடியல, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அது ரொம்ப டஃப்பு கீழே இறங்குறது.
அதே மாதிரி இங்கே போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்னிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நைட் டைமில் ஜேர்னி பண்ணாதீங்க. ஏன்னா நைட்டு திருப்பி வரப்போ ரொம்ப இருட்டாக இருக்குது. காடு கிட்ட தானங்க இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ வந்து எந்த டைமில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால வந்து நைட்டில் வரதை அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து தப்பாக வந்து நைட்டு வந்து நைட் டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நடக்கிறது வந்து 8 மணி 9 மணின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த கோயில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. அப்போவே செம்ம இருட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி போக முடியும்? வெளிச்சத்தில் தான் நம்ம கீழே என்ன இருக்குது, பள்ளம் எங்கே இருக்குது அதெல்லாம் தெரியும். நைட்டில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பகலில் மட்டும் போங்க. அப்போ தான் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, சி யூ.